ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வீட்டோட டூர் தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து நாங்கள் வந்து ஃபெஸ்டிவல் பண்ணுங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம் இல்லையா, அதே மாதிரி ஹோம் டூரும் வந்து பண்ணணுன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டு வாசலில் தான் நின்றுட்டுருக்கோம். இந்த இடத்த கண்டுக்காதீங்க, இது கொஞ்சம் ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுல்லாகவே எங்கள் தெரு தான், உள்ளே ஃபுல்லாக அப்படியே போயிட்டே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டோட ஸ்டார்டிங் இதுதான். இங்கே வந்து ஐக்யூ, டிவிஎஸ் ஐக்யூ, அப்புறம் அது வந்து யமஹா எராக்ஸ். இன்னும் நாங்கள் ஜெர்மன் ஷெப்பர்ட் வச்சுருந்தோம். அதுவும் எங்கள் கார் தான். டிரைவர் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஏதோ ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன், எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. வந்து எங்களோட தெருவோட நேம் பார்த்திங்கன்னா விஜய் கார்டன். அப்படியே வந்துட்டோன்னா ஃபஸ்ட்டே எங்கள் வீடு தான் இருக்கும். அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கிற அப்புறம் சொல்லலாம். அதாவது எங்கள் தாத்தா தான் இந்த மொத்த தெருவையும் கட்டினார். எங்கள் தாத்தா வந்து விஜய் பில்டர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸ் வச்சுருந்தார். ஸோ இதுதான் எங்கள் வீடு. பார்த்தீங்கன்னா எங்கள் வீடு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் போகணும். ஃபுல்லாக இது எங்கள் வீடு தான். எட்டு பேர் இருக்கும். தான் அவன் எங்கள் நாய் தான், யாரும் இல்லை, அவன் எங்கள் நாய் தான். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இருக்கும். இங்கே வந்து கடைசி வரைக்கும் இருக்கும். கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா கொல்லை பக்கம். இது இப்போ நம்ம அதாவது வீட்டுக்குள்ளே போகலாம். சும்மா வந்தேன். இங்கே வந்துட்டு கனெக்ஷன் இருக்குது. அந்த இது இருக்கு இல்லையா, ஷெட்லேருந்து இங்கே வர மாதிரி ஒரு கேட் இருக்குது. வந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா எங்கள் அக்காவோட சைக்கிள், என் சைக்கிள் வந்து கசின் வீட்டில் இருக்கேன். அப்புறமா காட்டுறேன். சைக்கிளுங்க அது பாட்டி வீட்டில் இருக்க. என்னோட சைக்கிளுமே பாட்டி வீட்டில் தான் பேசியிருக்கேங்க. 2 பேரும் இங்கே நவுந்து படி காமிச்சிருக்கேன். இங்கே வந்து லேட் இருக்கும். இங்கே வந்து செருப்பு ஃபுல்லாக செருப்பு ஏரியானா. அங்கே அந்த ஓரத்தில் கொஞ்சம் பார்த்திங்கன்னா பட்டாசுலாம் இருக்கும். இடம் ஃபுல்லாகவே பட்டாசு தான். பட்டாசு பொருள். இங்கே பெரியப்பாவும் அப்பாவுமே இன்ஜினியரிங் தான். இப்போ பாருங்கள். ஸோ வந்து இங்கே வந்து எலக்ட்ரிக். இங்கே வீட்டு வாசல் வந்து இப்படி தான் இருக்கும். எங்கள் அப்பா இதுதான். இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஸ்ரீ ரங்க விலாஸ் பார்த்திங்கன்னா அது வேறு இடத்துல இருக்காது. அதுவும் ஒரு ஃப்ளாட்டு. ஸோ வந்து இருக்கும். இதே இங்கே இருக்குன்னு தெரியல. வச்சு ஸோ இப்போ உள்ளே போகலாம். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஹாலுக்குள்ளே வந்தாச்சு. ஹாலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே ஹால் தான், பெரிய ஹாலு. இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சோஃபா, அங்கே ஒரு பெரிய சோஃபா இருக்கும். இப்போ இங்கே ஒரு சோஃபா, இங்கே வந்து ஒரு டேபிள். அது சும்மா அது ஒன்றும் இல்லை கைஸ், எங்கள் அம்மா நாங்கள் வேறு ஒன்றும் இல்லை. அதை பார்த்திங்கன்னா மாத்திரை டப்பா எங்கள் பெரியப்பாவோடது. இங்கே வந்து பால் குடம் இங்கே வச்சுருக்காங்க. நான் தான் எடுப்பேன்னு சொல்லி இப்படி தான் இடம் படித்து நான் வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெரிய டைனிங் டேபிள். வாட்டர் பாட்டில் அதெல்லாம் பூச்சி வாங்குது கைஸ். ஓகே. இங்கே பார்த்திங்கன்னா துணிமடிகள் எதுவும் சொல்லுவாங்க தெரியல. ஃபுல்லாக வந்து இங்கே எப்படி இருக்கும். இது வந்து நான் வந்து வச்சுருக்கிற ஆர்பிஸ் பால்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா சாமி ரூமு. பார்த்திங்கன்னா சாமி ரூமுக்கு ஃபுல்லாக இருக்குது. இந்த வீடு ஃபுல்லாகவே 3 சாமி ரூம் இருக்குது. அதை நான் போக காமிக்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா இப்படியெல்லாம் வச்சுக்கோங்க. இங்கே வந்து இது வந்து எங்கள் பெரியம்மாவோட ஃப்ரிட்ஜு. இது வந்து எங்கள் அம்மாவோடது. இந்த இடம் இது வந்து பெரியப்பாவோடது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினு. இது வந்து பொதுதான். இது வந்து எங்களோட ஃப்ரிட்ஜு. கண்டுவோம். அந்த ஃப்ரிட்ஜு டூர் தனியாக போடலாம். இப்போ நம்ம இந்த சைடு போயிடலாம். வாங்க. இங்கே வந்து அங்கே துணி துவைக்கிற இடம், இங்கே வந்து பாத்திரம் இழக்கிற இடம். ஸோ வந்து இப்படி போயிடலாம். நான் சும்மா இப்போ வந்துட்டு ஃப்ரிட்ஜு டூர் பண்ணலாம். சும்மா நான் உங்களுக்கு திறந்து மட்டும் காமிக்கிறேன். இதே தாங்க நானும் சொன்னேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறமா அது அடுத்த வீடியோ ஃப்ரிட்ஜில் போடலாம். இது வந்து உங்களோட பாட்டி அவ்வளோ. ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி ரூம்.
பாட்டி ரூமில் பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா நல்லா இருக்காங்க. அதை அடுத்து காமிச்சிக்கலாம். அடுத்து வந்து இது வந்து தாத்தா ரூம். ஆனால் தாத்தா இங்கே இருக்க மாட்டார், மோஸ்ட்லி இங்கே இருக்க மாட்டார். ஆனால் வந்து நாங்கள் இந்த வீட்டில் என்ன பார்த்தீங்கன்னா எழுதுவோம், ஸோ விளையாடுவோம். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி நாங்கள் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுவோம், விளையாடுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இங்கே தான் கூட்டாக விளையாண்டு. ஓகே, இந்த சைட் பார்த்தீங்கன்னா கண்ணாடி ட்ரெஸ்ஸிங் டேபிள் அழகாக வைக்கணும். ஃபில்டர்லாம் இல்லை, நான் நேர்லேயே அழகாக தான் இருப்பேன். இப்போ ஆக்சுவலி ஃபில்டர் இல்லை, ஃபில்டர் இப்போ என்னமோ எனக்கு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபோன் வந்து கீழே விழுந்துருச்சு. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிங்கிள்ஸ்னால் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே மேடம் வந்து கையை நடுவில் விட்டு ஃபோன் அப்படியே ஃபுல்லாக அப்படியே கீழே விழுந்துருச்சு. அதெல்லாம் ஸ்க்ரீனுக்கு எதுவும் ஆகலை. இப்போ வந்து அந்த வீடியோவில் வந்து ட்ரிம் பண்ணிவிட்டு இதோட கிளிப்பும் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து ஆரம்பிச்சிடுவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேபிள், இது என் பேகு, இது வந்து என் டியூஷன் பேகு, இது டியூஷன் பேகு, இது வந்து எங்கள் அக்காவோட பேகு, இது ஒரு ஃபுல்லாக. கீழே பார்த்தீங்கன்னா வந்து பொருட்கள் மாஜில் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். ஓகே, இங்கே வந்து பெட்ரூமு. இந்த பை வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஷூ இருக்கும், பேட்மிண்டன் ஷூ. இது வந்து பேட்மிண்டன் இது வந்து தெரியும். இதில் வந்து வாட்டர் பாட்டிலு, வெட் வெயிட்ஸ்லாம் வச்சுருப்பேன். இது எங்கள் அம்மாவோட ஆஸ்தான பை. இது ஃபுல்லாக சாப்பாடு பொருட்கள் இருக்குது. இதில் என்ன இருக்குதுன்னு எனக்கே தெரியல, ஏதோ பாட்டி கொடுத்துருக்காங்க போல். அது வந்து ஃபுல்லாக துணி. டம்ளர் வேலை கீழே தள்ளி விட்டேன். கோஸ்டாண்ட் வந்து துணி இருக்குது. இது கீழே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஹோட்டலில் தான் எங்கள் அப்பா ஹோட்டல் வச்சுருக்கோம் ரூம்ஸு. அது வந்து வச்சு அங்கே வைக்கிற பொருட்களை எடுத்து வச்சிரும். இப்போ தான் டம்ளரே எடுத்து வச்சேன். இது வந்து என் பையன், அவ்வளோதான், வேறனால. இது வந்து என்னது, இது ஏதோ எனக்கு தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கள் ஊரில் சித்திரை தேரப்பா வாங்கினது. இது வந்து இங்கே ஃபுல்லாக சும்மா துணி தான், அப்பா துணி. இது வந்து எங்கள் பொருட்கள். இந்த டப்பாவில் ஆக்சுவலி காசு இருக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இது என்னென்னு எனக்கு தெரியல, ஏதோ ஒன்று ரூம் ஃப்ரே மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து பவர் பேங்க்கு, இதில் வந்து காசு போட்டு வச்சுக்கிறதுக்கு. கேவிபி பேங்க் இது கொடுத்தாங்க. ஓகே, அதனால் செக் பண்ணிக்கிட்டேன். இங்கே வந்து துணி, இங்கே பொருட்கள் காசு. மேலே வந்து என்னென்னமோ இருக்கும், எனக்கே தெரியாது. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இங்கே வந்து ரெண்டு ஒரு சின்ன கபோர்டு இருக்கும், ஒரு பெரிய கபோர்டு. இதெல்லாம் வந்து நான் செஞ்ச ஸ்டிக்கர்ஸு. இங்கே வந்து பெரிய பீரோ, அவ்வளோதான், வெளில போகலாம். இங்கே வந்து நிறைய போகலாம். அப்படியே வெளில வந்தோன்னா மேலே போனோம். மேலே போயிட்டு நான் உட்காந்து இங்கே வந்து படிக்கட்டுனேன். விளையாட மேலே போகணும். மேலே அப்படியே போய்கிட்டே இருக்கோம். அப்படியே போகுது. இப்போ போவோம் மேலே, நம்மளும் போவோம். இப்போ மேலே படி ஏறி வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா செடி வச்சுருக்கோம். இங்கே செடி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா செடி இருக்குது, கொஞ்சம் குட்டி செடி இருக்குது. உங்கள்கிட்ட ஸ்டார்டிங்லேயே சொன்னேன்ல, சாமி ரூம் வந்து 3 இருக்குல்ல அப்படின்னு. அதில் இதுவும் ஒன்று. ஃபுல்லாக இங்கே ஒன்று சாமி ரூம். அப்புறம் அங்கே போனோம். இங்கே துணி காயப்பட்டுருக்கோம். இது வந்து அது வந்து பெரியம்மா சாமி ரூம். இது எங்களோட சாமி ரூம். இது எங்கள் ஸ்டடி இருக்கும். இங்கே பொருட்கள்லாம் வச்சுருக்கோம். இங்கே துணி வச்சுருக்கோம். அவ்வளோதான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாமி ஃபுல்லாக. இந்த பள்ளி பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டுருக்கோம். பெரிய பள்ளி ஆக்சுவலி. இதில் பார்க்க தான் குட்டியாக இருக்குது, ரொம்ப பெரிய பள்ளி, பெருசாக இருக்குது. இது 9 டோர்ஸ் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு டோர் வேணாம் இது மேலே ஒன்றும் இருக்காது, அதில் ஒன்றும் இருக்காது. இது எங்கள் அப்பா துணி. இது வந்து எங்கள் அக்கா துணி இருக்குது. அதாவது இங்கே வந்து சட்டை மட்டும் இருக்குது, இங்கே பேண்ட்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் வெள்ளை போடுற துணி இருக்குது. அந்த மேல் 3 ஃபுல்லாகவே எங்கள் அம்மாவோட புடவை தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பெட்ரூம்க்கு போடுற பெட்ஷீட்டு. இது
படிப்பு சம்மந்தம். இது வந்து என்னோட படிப்பு சம்மந்தம். பார்த்தீங்களா, நான் ஒரு பெண். இது வந்து காணிக்காது, கீழே கீழே விழுந்துருச்சு. எப்பவும் போல் இது வந்து பார்த்தீங்கன்னா அவளோட க்ளூ ஸ்கெட்ச் இது வந்து ப்ரஷ் பண்ண அவ்வளோதாங்க. வெளில போயிடலாம். இதுக்கு மேலே உள்ளே வந்தால் தான் சிறப்பு வெளியே அடிச்சிருவாங்க. நான் வெளில போயிடலாம். எப்பயுமே ஃபேன் ஓடுமா? ஆமாம், இது லைட் ஆஃப் பண்ணுங்க. லைட் ஆஃப் பண்ண வரேன்ட்டேன். லைட் ஆஃப் பண்ணியாச்சு. இங்கே தான் நம்மளோட டெய்லி வ்ளாக் எடுத்துகிட்ருக்கோம். நீங்கள் எங்களோட ஹோம்ஒர்க் வ்ளாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்கள் இங்கே உட்காந்தா பார்த்தீங்கன்னா எடுப்போம். அமைதியாக உள்ளே போயிட்டு கேட்க சொல்லி எங்கள் அப்பா எங்கள் ரூம் உள்ளே பெருசாக இருக்கும். அதை நான் வந்து அடுத்த விலாகில் காட்ட முடிச்சா காமிக்கிறேன். பூட்டிருக்காங்க போக முடியல. ஸோ வந்து முடிஞ்சு ஹோம் டூர் முடிஞ்சு. ஆமாம், அது காமிச்சிருக்கோம் டெரஸ் விலாக்னே சொல்லிட்டு. பெண்களோட வீட்டுக்கு வரல பார்த்தீங்களா, மழை தூருது லைட்டாக தூருது. ரொம்ப மழை வரும் கண்டிப்பாக இன்னைக்கு. ஏன்னா ரொம்ப வெயில். அடுத்த வீடியோவில் வந்து அந்த 2 ரூம்லையும் காட்டணும். வெயில், ஏன்னா இன்னைக்கு வெயில் லைட்டாக சும்மா சொல்லுவாங்க லைட்டாக இருக்குது, சும்மா சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றுமே இருக்குது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் வந்து இப்போ யாராவது உள்ள வந்துட்டு இருக்கா. ஓகே, டாட்டா பை பை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு இருக்கா, அது வந்து அது யாருமே இல்லை. இதெல்லாம் எதுக்கு சொல்லணும்னு எனக்கு புரியல. டாட்டா பை பை. டாட்டா.